வாழ்க வளமுடன். மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களோடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு என்பது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த காலாண்டு தேர்வை நல்ல முறையில் நீங்கள் படிச்சிட்டாலே அதுக்குரிய பாடப்பகுதிகளை, சமூக அறிவியல் பாடப்பகுதியில் எத்தனை பாடங்கள் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 16 பாடங்கள். வரலாறில் 5 பாடங்கள், புவியியலில் 5 பாடங்கள், அதே மாதிரி குடிமையியலில் 3 பாடங்கள், பொருளியலில் 3 பாடங்கள், மொத்த பாடங்கள் 16 காலாண்டு தேர்வுக்கு. ஸோ இதை நீங்கள் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும், ஆனுவல் எக்ஸாமில் கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணலாம், நல்ல மார்க் வாங்கலாம். சாய்ஸ் விடாமல் படிக்கணும். ஸோ அதுக்காகத்தான் ஒரு பிரத்யேக படைப்பாக முக்கிய வினாக்களை நம்ம காலாண்டு தேர்வுக்காக இந்த பகுதியில் 5வது பாடம், வரலாறில் 5வது பாடத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடமும் கூட. பாடம் என்ன பாடம் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பாடத்தலைப்பு. உண்மையிலே இந்த ஒரு பாடம் ரொம்ப ரொம்ப அருமையான, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன, 19ஆம் நூற்றாண்டு. அப்போ நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருப்பது எத்தனாவது நூற்றாண்டு? 21வது நூற்றாண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு மாணவர்களாக தெரிந்து வைத்துக்கொள்ளணும். 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம படிக்கிறது 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்ற தலைப்பில் நம்ம பாடம் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியது அப்படிங்கிற கேள்வி மாணவர்கள் மனதுக்குள்ளே கண்டிப்பாக எழணும். சீர்திருத்த இயக்கம்னா என்ன? முதல்ல தெரியணும்ல. சீர்திருத்த இயக்கம்னா என்ன? சீர்திருத்த இயக்கம் என்பது இந்த சமூகத்தில் தேவையில்லாத அல்லது மூட நம்பிக்கைகள் அல்லது தேவையில்லாத சமய சடங்குகள் ஆகியவையெல்லாம் சமூகத்தில் இருந்திருக்கு. எப்போ? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், 19th century, 19ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கு அது வரைக்கும். ஸோ அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியது. சரிங்களா? ஸோ சீர்திருத்த இயக்கம் தோன்றியது நோக்கம் அதுதான். அப்போ அந்த இயக்கத்தை யார் தோற்றுவிச்சா அப்படின்னா, சீர்திருத்தவாதிகள். சமூகத்தை நல்ல முறையில் கொண்டு போகணும், மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும், அனைவரும் கல்வி கற்கணும், நல்ல ஒரு சமூகத்தை இந்த மக்கள் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய மாமனிதர்கள், சரிங்களா, சமயநெறி கருத்துக்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சமய சீர்திருத்த இயக்கவாதிகள் தோன்றினாங்க. அதில் உங்களுக்கு இந்த பாடத்தில் நிறைய பேரை கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், அதே மாதிரி கேசவ சந்திரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி, ஜோதிபாபுலே முக்கியமான ஒரு நபர். அதே மாதிரி எம்ஜி ரானடேக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னா, மகாதேவ் கோவிந்த ரானடே. ஸோ இவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள். இது ஒரு 5 மார்க் கேள்வியிலே இந்த பாடத்தில் வருது, முக்கியமான கேள்வியும் கூட. அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வீடியோனுடைய இடைப்பகுதியில் நான் சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது புரியலை அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டாலே போதும், இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்தவாதி. வங்காளத்தை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ராஜாராம் மோகன் ராய். இந்த ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மொழிகளை கற்றுத்தேர்ந்தவர். ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஜெர்மனி, ஃப்ரெஞ்சு, இப்படின்னு ஏகப்பட்ட மொழிகளை கற்றுத்தேர்ந்தவர் இந்த ராஜாராம் மோகன் ராய். சமூக சீர்திருத்தவாதிகளில் முக்கிய பங்கு, இந்தியாவினுடைய சமூக சீர்திருத்தவாதிகளில் மிக முக்கியவர் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான். சரிங்களா? சதி என்னும் உடன்கட்டை ஏறுதலை ஒழிக்க முற்றிலுமாக பாடுபட்டவர். சாதின்னு போடக்கூடாது. சதி வேற, சாதி வேற.
ஸோ சதி அப்படிங்கிறது உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல்னா என்ன? மாணவர்களுக்கு தெரியுமா? திருமணமான அந்த தம்பதிகளில் கணவர் ஏதோ உடல்நல குறைபாட்டாலோ அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ நோய்வாய்ப்பட்டோ ஏதோ ஒரு இதில் தவறிட்டார், இறந்துட்டார். அப்போ அவரை எரிப்பாங்கள்ல, அந்த நெருப்பில் மனைவியே வந்து என்ன செய்யணும்? அப்படியே வந்து விழுந்துடணும். அவளாக ஒரு காலத்தில் விழுந்துக்கிருந்தாங்க. பின்னர் கட்டாயப்படுத்தப்பட்டு சொந்தக்காரெல்லாம் போய் இழுத்து தள்ளி விட்டான். இதான் உடன்கட்டை ஏறுதல். கணவன் எரியக்கூடிய அந்த நெருப்பில் மனைவி தானாக விழணும் அல்லது சொந்தக்காரெல்லாம் பிடிச்சி தள்ளுறது. இது உடன்கட்டை ஏறுதல். இதை கண்கூடாக பார்த்தார் யார்? ராஜாராம் மோகன் ராய். அவருடைய அன்னிக்கு, அதாவது கூட பிறந்த அண்ணனுடைய மனைவிக்கு இது நடந்துச்சு. அவங்க அண்ணியை இவர் வந்து பார்த்திங்கன்னா தாயாக நினைக்கிறார். தன்னுடைய அம்மாவா பெற்றெடுத்த தாயாக நினைக்கிறார். அப்போ அண்ணன் நோய்வாய்ப்பட்டு வயது மூப்பின் அடிப்படையில் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது அவங்க அண்ணன் இறந்த அந்த நெருப்பில் அவங்க அண்ணியும் என்ன செய்கிறாங்க? தள்ளுறாங்க, பிடிச்சு தள்ளுறாங்க. இது அவருடைய மனதில் வடுவாக இருக்குது. அப்போ இந்த நிலைமை இனிமேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. அதனால தான் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தை அப்போதைய ஆளுநர் வில்லியம் பென்னிங் பிரபு ஆட்சி அப்போ தான் வருது, அவருடைய ஆட்சி காலம். ஸோ அந்த காலத்தில் 1829 அவரோடு இணைந்து இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தார். சரிங்களா? வில்லியம் பென்னிங் பிரபு ஆங்கிலேயர் என்றாலும் கூட அவர் வந்து இதை வந்து யோசித்து பார்த்துருக்காரு பாருங்கள். ஏன்னா ஆங்கிலேயர்களும் நல்லவர் இருந்திருக்காங்க. உண்மையிலேயே அதெல்லாம் எடுத்து சொல்லணும். அவங்க வசதிக்காக செஞ்சாலும் கூட, இப்போ டல்ஹௌசி பிரபு 8ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம், இந்திய இருப்பு பாதைகளின் தந்தைம்பாங்க. இரும்பு பாதை அதிகமாக போட்டதில் அவருடைய பங்களிப்பு தான். அதான் இந்திய இரும்பு பாதைகளின் தந்தைம்பாங்க. ஆனால் போட்ட நோக்கம் என்ன? ஆங்கிலேயருடைய அந்த மூலப்பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வரணும், இந்தியாவில் அதை வந்து தயாரிக்கணும், முழு பொருளாக மாற்றி அதை திரும்ப அவன் நாட்டுக்கு கொண்டு போய் விற்கணும், அல்லது அங்கே உள்ள பொருட்களை இங்கே வந்து விற்கணும். அதுக்காக தான் பயன்படுத்தினாங்க. ஆனாலும் கூட அது இந்தியர்களுக்கு பயன்பட்டது. இன்றைக்கி நம்ம அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? இது மாதிரி நிறைய ஆங்கிலேயர்களை சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு வில்லியம் பென்னிங் பிரபு, அவருடைய ஆளுநர், ஆங்கிலேயருடைய ஆளுநர், ஆங்கில ஆளுநர், அவரோடு இணைந்து ராஜாராம் மோகன் ராய் இந்த வேலையை செஞ்சார். ரொம்ப முக்கியமான ஒரு நபர். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார். பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம் அவங்க அப்பா. அப்போ பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். ஒரு ஒன்வேர்டில் கூட கேட்பாங்க. அதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் உண்டு. என்ன 2 மார்க் கொஸ்டின்? பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், அதே மாதிரி பெண் சிசு கொலை, பலதார மனம் மற்றும் ஜாதி பாகுபாடுகள், விதவை மறுமணம் எதிர்ப்பு, விதவை மறுமணத்தை எதிர்க்கிறது. இதெல்லாம் வந்து சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட சமூக தீமைகள்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தது பிரம்ம சமாஜம். ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், பப்ளிக் கொஸ்டினும் கூட. இதே மாதிரி தான் ஜோதிபா புலே குலாம்கிரி என்ற நூலை எழுதினாங்க. ஜோதிபா புலே குலாம்கிரினா அடிமைத்தனம். அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை எழுதினாங்க ஜோதிபா புலே. ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, அனாதை குழந்தைகளுக்காக தன்னுடைய சொந்த செலவில் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தாங்க ஜோதிபா புலே. யாருக்காவது அந்த எண்ணம் வருமா? இன்றைக்கெலாம் ஒரு 10 ரூபா சும்மா நம்ம செலவு பண்ணுவோமா? பாருங்கள், தான் சொத்தையே ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஒரு இடத்த கொடுத்து அது பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அவங்களும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு பாருங்கள். அதான் சமூக சீர்திருத்தவாதி. சமூகத்தை சீர்திருத்தணும், நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒன்று. இந்த பாடமே மிக மிக முக்கியமான பாடம். இது மாணவர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்போ நம்ம என்ன சாதிக்கலாம், நம்ம என்ன இந்த சமூகத்தை திருத்துவதற்கு என்ன நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு மாணவர்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பாடம் இந்த பாடம். சரிங்களா? ஸோ வரலாறு பாடத்தை பொறுத்தவரை புரிஞ்சு படிக்கணும் மாணவர்கள். இதில் பார்த்திங்கன்னா கலாச்சாரம் மீதான வர்த்தகத்தினுடைய தாக்கத்தை பகுப்பாய்வு செய்யணும். வெளிநாட்டு கலாச்சாரம் என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, அதுலேயும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன,
இதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு, வந்தாரை வரவேற்பது தமிழ்நாடு. வந்தாருக்கு முதல்ல சோறு கொடுத்த பிறகு தான் நம்ம சாப்பிடுவோம். அதுதான் தமிழர் கலாச்சாரம். இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டோம். சகஜமாக பேசுவோம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்போம். இது தமிழர் ஒருவனுக்கு ஒருத்தி. இது ஒரு பண்பாடு, இந்திய பண்பாடு. ஸோ இது மேலை நாட்டோடு எப்படி இருக்குது? மேலை நாடு என்பது வேறு, இந்திய நாட்டினுடைய பண்பாடு என்பது வேறு. அப்போ இந்திய பண்பாட்டை, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை மாணவர்கள் உள்வாங்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காகவே இந்த பாடத்தை நீங்கள் படிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர்கள், எழுத்தாளர்கள் தேசியவாத உணர்வுகளை கலை, இலக்கியம், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலம் எவ்வாறு வளர்க்கிறார்கள் என்பதை வரையறுத்தல் மற்றும் கணித்தல். எப்படி கதை எழுதுகிறாங்க, எப்படி கலைகளை உருவாக்குறாங்க, எப்படி இந்த கலை தோன்றி இருக்கும் அப்படிங்கெல்லாம் யோசிக்கணுமா மாணவர்கள். அதற்கு இந்த ஒரு பாடம் ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் தெரிய வேண்டியது, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் மிக முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்தவாதி. குறிப்பாக தொடக்கத்தில் எதுவும் இல்லையா, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான வரிகளை பொதித்தவர். அவர் தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறார் அப்படிங்கிறார். யார்? நான் சொல்லலை, மகரிஷி வித்யாசாகர், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் சொல்லியிருக்கார் பாருங்க, தொடக்கத்தில் எதுவும் கிடையாது, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு, அவர் தான் இந்த உலகத்தை என்ன செய்கிறாரு, படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு யோசிப்பு சிந்தனை, யோசிச்சு பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒருவர் மட்டும்தான் உண்மையில் எல்லையற்ற ஞானத்தினுடைய நற்பண்பின் சக்தியினுடைய கடவுளாவார் அப்படின்ட்டு பாருங்க, எப்படி ரசித்து சொல்லிக்கார் பாருங்க. அவர்தான் நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பார், அவருக்கு இணை யாரும் இல்லை. இறைவனை அப்படி சொல்லியிருக்கிறார், இறைவனை சொல்லியிருக்கிறார். இப்போ எவ்வளோ ஒரு கடவுள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த மாதிரி சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. நம்முடைய வீடு பேர் இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்பியவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இறைவனை வழிபடணும், ஆனால் மூட நம்பிக்கையில் ஆழ்ந்துடக்கூடாது. என்னை பொறுத்தளவு இறை நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கை தான். ஒரு மனிதனுக்கு மட்டும் தன்னம்பிக்கை வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் எதனாலும் சாதிப்பான். சரிங்களா? அப்போ தன்னம்பிக்கை தான் ஒவ்வொரு மனிதனுடைய இறை நம்பிக்கை என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு இருக்கணும். எப்போயாவது சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எங்கே இருக்கோம்? கோயிலுக்கு போயிருக்கோமா? போக மாட்டோம். நமக்கு தன்னம்பிக்கையோட ஒரு ஆர்வத்தோடு இருக்கும்போது, ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கும் போது கோயிலுக்கு போவோமா? போக மாட்டோம். எப்போ நம்மளால் அந்த செயலை செய்ய முடியலையோ, எப்போ நமக்கு நோய்வாய்ப்படுதோ, அப்போ தான் யாரை தேடி போகிறோம்? கடவுளை தேடி போகிறோம். அப்போ தன்னம்பிக்கையோடு மாணவர்கள் செயல்பட வேண்டும். அதோட கடவுள் பற்றும் இருந்தால் அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அப்போ சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். இதைத்தான் அவர் சொல்லுகிறார், தேவேந்திரநாத் தாகூர். சரிங்களா? அவரை நம்புவதென்பது, கடவுளை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. கடவுளுடைய விருப்பம் என்ன? அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது. எல்லா மதமும் சொல்கிறது அதான். எப்படி உன்னை நீ நேசிக்கிறையோ அதே மாதிரி மற்றவனை நேசிங்க, கடவுள் சொல்கிறது அதான். அதே மாதிரி இன்னொரு நபர் இருக்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்பா, அவருடைய இவ்வளவுடைய யோசிச்சு சொல்லியிருப்பாரு பாருங்க. ஜீவன் தான் சிவன் அப்படின்னு சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் இறைவன் தாங்க. இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் இறைவனாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது எந்த உயிருக்காவது நம்ம துன்புறுத்தலை கொடுப்போமா? துன்புறுத்துவோமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு அருமையான கருத்து. அது மாதிரி செயல்பட்டுருக்காங்க பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எளிய மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்து.
யோசிச்சு பார்க்கணும் மாணவ செல்வங்க. எதுவுமே இல்லாமல் இருக்காமல அவனுக்கு கொடுக்கக்கூடிய உதவி என்பது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய உதவி அப்படின்னு சொல்லிக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 5 மார்க் கேள்வி இந்த கேள்வி. யோசிச்சு பார்க்கணும் மாணவர்கள். இது மாதிரி ராமகிருஷ்ணனுடைய போதனைகளை அவர்களுடைய சீடர்கள் இந்தியா முழுவதும் கொண்டு போனாங்க. அதில் குறிப்பாக முக்கியமான சீடர் தான் சுவாமி விவேகானந்தர். சுவாமிஜி அப்படிம்பாங்க. அவரை பற்றி சொல்லணும் நிறைய நாட்கள் ஆகும். இந்து சமய புரட்சியாளர்னு சொல்லலாம். இந்து சமயத்திற்கு இந்தியாவிற்கே கிடைத்த சொத்து அப்படின்னு சொல்லலாம் சுவாமி விவேகானந்தரை. ராமகிருஷ்ண மிஷன் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தவர் சுவாமி விவேகானந்தர். என்ன காரணம்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் மீது கொண்ட பற்றின் காரணமாக ராமகிருஷ்ண மிஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார். ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கேள்வி இந்த கேள்வி. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர். ஏன்னா அவருடைய சீடர் அல்லவா, சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் அல்லவா, முக்கிய சீடர்களில் முதன்மையானவர் யார்? சுவாமி விவேகானந்தர். இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். இளைஞர்களே வாருங்கள் அப்படின்னு சொன்னார் சுவாமிஜி. ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு சிந்தனையாளர். சமூக சிந்தனை கண்டிப்பாக எல்லாருக்கும் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. உள்வாங்கணும், சமூகத்தின் மீது பற்று வைக்கணும், ஒரு சமயத்தின் மீது பற்று வைக்கணும். அப்போ தான் அந்த சமூக சிந்தனையாளராக மாற முடியும். அதான் சிக்காகோ, அமெரிக்காவிலே சிக்காகோ மாநாட்டில், இந்து சமய மாநாட்டில் இந்தியாவினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். எல்லாருக்கும் தெரியும். 1893 ஒவ்வொரு சமய பற்றாளர்களும் ஒவ்வொரு கருத்தை எடுத்தோடனே பேசி ஆரம்பிக்காங்க. ஆனால் சுவாமிஜிக்கு கிடைத்த அந்த நேரம் அவர் பேசின வார்த்தை, அன்பு சகோதர சகோதரிகளே, மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுலேயே எல்லாத்தையும் கட்டி போட்டார். அப்படி யாராவது பேசியிருக்காங்களா? ஸோ முக்கியமான ஒரு நபர் அவர் தான் ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்கினார். ஸோ தமது சமய மீட்பு பணியோடு மக்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும், அதுதான் இந்த ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். அதுக்காகத்தான் இந்த ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். நமது சமய மீட்பு பணியோடு எது கிடைக்கணும்? மக்களுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேரில் அந்த மிஷன் அப்படிங்கிறத சுவாமிஜி நிறுவினாங்க. ராமகிருஷ்ண மிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் பேலூர், வேலூர் கிடையாது பேலூர், தமிழ்நாட்டில் தான் வேலூர் இருக்குது. நான் சொல்கிறது பேலூர், பேலூரில் அமைந்துள்ளது, கொல்கத்தாவில். சரிங்களா? மேற்கு வங்கம் கொல்கத்தா அருகே பேலூரில் அமைந்திருக்கு இந்த ராமகிருஷ்ண மிஷன். ஏழைகளுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஏன்னா இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், அதை சுவாமிஜி சொல்கிறார், சுவாமி விவேகானந்தர். சரிங்களா? இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் போன்ற காலங்களில் சிறப்பான பணிகளில் இது ஈடுபடுதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஸோ மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு நல்ல 2 சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்து ஒரு 5 மார்க் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பாடத்தை பொறுத்தளவு. அந்த 5 மார்க்கையும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருவேன். இதான் சொன்னேன், இடையில எப்படி அந்த 5 மார்க் எழுதுறது, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட சொல்லலாம். இந்த சீர்திருத்த இயக்கங்கள் எதுக்காக தோன்றியது அப்படின்னா, சமயத்தில் நிறைய பேருக்கு ஒரு பற்று இல்லை. இந்து சமயத்தில் குறிப்பாக நிறைய பலியிடுதல், யாகங்கள் வளர்க்கணும். அதெல்லாம் எல்லா மக்களாலும் செய்ய முடியுமா? ஏழை எளியவர்களால் செய்ய முடியுமா? அப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டான், அடுத்த மதத்துக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்படியே போனால் இந்து சமயமே இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த சமூகத்தை, இந்த சமயத்தை சீர்திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாச்சு. சரிங்களா? ஏன்னா எல்லா சமயமும் ஒரே கொள்கையை, ஒரே கடவுளைத்தான் வழிபடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு சமய சீர்திருத்தவாதிகளும். ஸோ அதன் அடிப்படையில் இதில் ஒரு 5 மார்க் கேள்வி என்ன, பெண்கள் முன்னேற்றத்திற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை. இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கேள்வி. மாணவர்கள் இதை கவனமாக படிக்கணும். இப்போ சீர்திருத்தவாதிகள் பேரெல்லாம் நான் முதலே சொன்னேன். என்னென்ன சீர்திருத்தவாதிகள்? ஃபர்ஸ்ட் ஒன் ராஜாராம் மோகன் ராய், அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்,
எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் அது. கேசவ சந்திரசன், அதே மாதிரி ஜோதிபா புலே. ஸோ இவங்கெல்லாம் முக்கிய சீர்திருத்தவாதிகள், பெண்கள் முன்னேற்றத்திற்காக 19ஆம் நூற்றாண்டில் பாடுபட்ட சீர்திருத்தவாதிகள். ஸோ இப்போ இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இந்த நான் சொன்ன அந்த 6 பேருடைய பேரை சேர்த்து எழுதுங்க. கண்டினியூவாக எழுதுங்க, கீழே எழுதுங்க. அடுத்து ஒரு ஹெட்டிங் கொடுங்க, சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் அப்படி ஹெட்டிங் கொடுத்து அவங்க செஞ்ச பணிகளை ஃபுல்லாக தொகுத்து ஒரு 10 பாயிண்ட் எழுதலாம், அழகாக எழுதலாம். ஸோ அப்படி எழுதிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீர்திருத்தவாதிகள் யார் யார், அடுத்து அவர்கள் செய்த பணிகள் போட்டு, நான் சொல்கிறது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு, நல்லா படிக்கிறவங்க தெளிவாக புத்தகத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி எழுதுங்க, சரிங்களா? இப்போ சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் என்ன? ஃபஸ்ட்டு உடன்கட்டை ஏறுதல், அதை ஒழித்தாங்க. உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி ஒழிக்கப்பட்டது 1829ஆம் ஆண்டு. சென்டென்ஸ் மேக் பண்ண நல்லாயிருக்கும். 2வது, குழந்தை திருமணத்தை எதிர்த்தார்கள். எவ்வளோ முக்கியமானது. பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, அதை தடுத்தார்கள். இல்லைன்னா இன்றைக்கி பெண் குழந்தைகளே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட முடியாதுல்ல, யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விதவைகள் மறுமணம் ஆதரித்தல், விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தாங்க. விதவைகளும் வாழணும் அடுத்து அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் இந்த பரம்பரை சமூகம் இதெல்லாம் ஏற்றுக்கிடலை, பழமைவாதிகள் இதை ஏற்றுக்கிடலை. இருந்தாலும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி இன்றைக்கி பாருங்கள், விதவைகள் கணவனை இழந்தவர்கள் திரும்ப திருமணம் ஆகுதா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? இந்த பாடம் தான். இந்த பாடத்துள்ள சமூக சீர்திருத்தவாதிகள் தான். இதை மாணவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டாமா? யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பெண் கல்விக்கு முக்கியத்துவம், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கேட்ட காலம்லாம் மலை ஏறி போச்சு. இன்றைக்கி எல்லா பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலாக, ஆண்களை விட டாப்பாக தான் வராங்க. உண்மையா இல்லையா? இதற்கு காரணம் என்ன? இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் தான் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் நல்ல முறையில் கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு காப்பகங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அனாதைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக காப்பகங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்காக தனியாக பள்ளிக்கூடங்களே ஆரம்பித்தாங்க. எப்படி பாருங்கள், அதுதான் சமூக சீர்திருத்தவாதிகளுடைய செயல்பாடு. அதே மாதிரி தனது குலாம்கிரி நூல், அதுதான் முதலே சொன்னேன் ஸ்டார்டிங்கில், ஜோதிபா புலே, அடிமைத்தனம், அந்த நூலின் மூலம் சமூக கொடுமைகளை எடுத்து சொன்னார், கண்டனமாக தெரிவித்தார். இப்படி நீங்கள் மொத்தமாக தொகுத்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு பேரை போட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணார் அதை மட்டும்தான் எழுதணும். நீங்கள் மட்டும் மாற்றி எழுதிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன் நான், ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட சமூக சீர்திருத்தவாதிகள் ஹெட்டிங், கீழே அந்த 6 பேர் எழுதுங்க. என்னென்ன செஞ்சாங்க, சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் அல்லது பங்களிப்புன்னு போட்டு கீழே நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மாற்றி எழுதிடக்கூடாது, சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதுவும் நான் விளக்கம் கொடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ராமலிங்க அடிகளார், அதை சொல்ல மறந்துட்டேன், அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அதாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ராமலிங்க அடிகளை பற்றி செடி கொடிகள் மீது இரக்கம் காட்டணும்னு சொன்னார். யாராவது யோசிச்சிருப்போமா? செடி கொடிகள் மீது இரக்கம் காட்டியான்னாரு. ஏன்னா அதுக்கும் உயிர் இருக்குது, சரிங்களா? அதுதான் அவர் ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காரு. தனது அன்பு இரக்கத்தை செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிலும் காட்டினவர் சுவாமி ராமலிங்க அடிகள். ராமலிங்கனார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஒடுக்கப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அவரும் நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. எம்ஜி ரானடே மாதிரி, அது ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. சமூக சீர்திருத்தங்களுக்கு மகாதேவ் கோவிந்த ரானடேயின் பங்களிப்பு, எம்ஜி ரானடேன்னு சொன்னல. ஸோ அவர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகம் குரல் கொடுத்துருக்கிறார். விதவை மறுமண சங்கத்தை அவர் தான் ஆரம்பித்தார் 1856. தக்கான கல்விக் கழகத்தையும் அவர் தான் ஆரம்பித்தார் 1884. பூனே சர்வஜனிக் சபா என்ற அமைப்பை ஏற்படுத்தினது 1870. இதெல்லாம் நான் சொல்கிறது யாரை? எம்ஜி ரானடே. நான் சொல்லிக்கிருந்தது ராமலிங்க அடிகளை சொல்லிக்கிருந்தேன், எம்ஜி ரானடையுடைய செயல்பாடை இடையில சொல்லிட்டேன். இப்போ ராமலிங்க அடிகள் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அன்பு காட்டணுங்க. யார்கிட்ட? செடி கொடிகள், இந்த உலகில் உள்ள உயிரினங்கள், இவர்கிட்ட அன்பு காட்டினவர் அவர். ஸோ மாணவர்கள் இதெல்லாம் தெரியணும், இதெல்லாம் நீங்கள் புரியணும்.
இன்றைக்கி அன்பு இல்லாமல் இருக்க போய் தானே இன்றைக்கி வந்து மாணவர்கள் தேவையில்லாத செயல்பாட்டெலாம் இறங்குறான். கோபம் வருது, வெறித்தனமாக வருது. உயிர்களிடத்தில் அன்பு இருந்தால் நமக்கு கோபம் வருமா? வராது. அன்பை வெளிக்காட்ட தெரியல, ஏன்னா அன்பு கிடைக்கல. அதனாலே நிறைய மாணவர்கள் இன்றைக்கி தேவையில்லாத செயல்பாட்டிலலாம் இறங்கிடுறாங்க. ஸோ அதற்காகவே இந்த பாடம் நீங்கள் உள்வாங்கணும். செடி கொடிகள் மீது அன்பு காட்டுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யம். இதைத்தான் ஜீவகாருண்யம் சொல்கிறாங்க. ஜீவ காருண்யம். காருண்யம்னா இரக்கம், ஜீவன்னா உயிர், உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டுதல் தான் ஜீவகாருண்யம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து 1865 இந்த ராமலிங்க அடிகள் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார். 1865 ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கேள்வி, 1 வேர்ட்லையும் கேட்பாங்க. பசி பஞ்சத்தினுடைய கொடுமையை போக்க, பசி பஞ்சத்தினுடைய கொடுமையை போக்க 1867 அனைத்து மக்களுக்குமான இலவச சத்திய தர்மசாலை, சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு இது வடலூரில் திறந்தார். இன்னும் அது இருக்குது. ராமலிங்கர் அந்த தீபத்தை மட்டும் வழிவிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. 3 வேளையும் உணவு வழங்கப்படுது. அங்கே போனால் சாப்பாடு உண்டு. வடலூர். இதெல்லாம் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். யாரோ நிறைய புண்ணியவான்கள் அந்த அன்னதானத்துக்காக அரிசியிலேருந்து உணவு நிறைய பொருட்களை கொடுக்குறாங்க, பணமாக கொடுக்குறாங்க. ஏன்னா தானத்திலே மிகச்சிறந்த தானம் அன்னதானங்க, கண் தானம், அதுக்கப்புறம் அன்னதானம். அப்போது ராமலிங்க அடிகளுடைய செயல்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது. மாணவர்கள் இதெல்லாம் உள்வாங்க, கண்டிப்பாக மனது மாறும். இந்த மாதிரி பாடத்தை படிக்கும்பொழுது, உணர்ந்து படிக்கும்போது, உள்வாங்கி படிக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் உள் வந்து அன்பு, இரக்கம் எல்லாமே வரும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல வழிகாட்டிகள் இந்த சமூக சீர்திருத்தவாதிகள். ஸோ அதைத்தான் இந்த பகுதியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜோதிபா புலே, நான் ஏற்கனவே சொன்னேன், அடித்தட்டு மக்களுக்காக, கீழ்ச்சாதின்னு சொல்லக்கூடாது, அடித்தட்டு மக்கள் அவங்களும் படிக்கணும், அவங்களாலையும் முடியும், வசதி வாய்ப்பற்றவர்களும் படிக்கணும் அப்படின்னு நினச்சவர் தான் யார்? ஜோதிபா புலே. 1852 ஒடுக்கப்பட்டோருக்காக முதல் பள்ளிக்கூடத்தை தொடங்கினார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஏற்படுத்தினாங்க. சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஜோதிபாவும் அவரது மனைவியும், ஜோதிபா புலே ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவருடைய மனைவி பேர் தான் சாவித்திரி பாய்னு நினைக்கிறேன். அவங்களும் சேர்ந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பெண்கள் முன்னேற்றம், அதில் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்காங்க. முழுக்க முழுக்க யாராவது நம்ம செய்வோமா? நினச்சி பாருங்கள். சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், சமூகத்தை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதரால் மட்டுமே இப்படி செய்ய முடியும். ஸோ அப்படி கொண்டு வந்தவங்க இந்த ஜோதிபா புலே அந்த நபர், சரிங்களா? அவர் மட்டும் இல்லை, அவருடைய மனைவியும் சேர்ந்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கு காப்பகங்களையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இதைத்தான் நான் தொகுத்து சொன்னேன் அந்த 5 மார்க் கேள்வியில். இதை 2 மார்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 2 மார்க் கேள்வி இந்த இதில் இருக்குது. 5மே நான் சொல்லிட்டேன். தேவேந்திரநாத் தாகூரை பற்றி சொன்னேன், பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் சொன்னேன், எம்ஜி ராணடேவை பற்றி சொன்னேன், அடுத்து ஜோதிபா புலே அவங்கள பற்றி சொன்னேன், அடுத்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளை பற்றி சொன்னேன். இந்த 5மே 2 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க். 5மே படித்து பாருங்களேன், மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், சரிங்களா? ஸோ அடுத்து 3 5 மார்க்கு. அந்த 3 5 மார்க்குமே நான் உங்களுக்கு முடிந்தளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். அதில் முதல் 5 மார்க் பார்த்தீங்கன்னா நான் அதை சரியாக சொல்லலை, மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டேன். 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகள், ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. அது விவாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுனால என்ன நடந்துச்சு விவாதிக்கணுமா? ஃபஸ்ட்டு சீர்திருத்தங்கள் வந்த உடனே ஆங்கில கல்வி உள்ள நுழையுது. ஆங்கில கல்வியை கற்றவர்கள் நடுத்தர வர்க்கவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஆங்கில கல்வியால் புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்குது. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தில் அது வந்த உடனே ஆங்கில கல்வி, புதிய ஆங்கில கல்வி வருது, புதிய நடுத்தர வர்க்கத்தை உருவாக்குது. அப்போ படித்தவன் என்ன செய்வான்? மூட நம்பிக்கையே வேறு இருப்பான், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்படி சொல்கிறாங்க, சொல்ல வைக்குது. படித்தவர்கள் கம்மியாக தான் இருக்காங்க, ரொம்ப குறைந்தளவு தான் இருக்காங்க. இருந்தாலும்
அவங்க தான் முக்கிய பொறுப்புகளில் அரசியலில் வைக்கிறாங்க. என்ன காரணம்? படிப்பு வந்துருச்சு. ஆனால் இதை யாருக்கு பிடிக்கலை? பழமைவாதிகளுக்கு பிடிக்கலை. பரம்பரையாக அதை செஞ்சுட்டு வந்துருப்பான். மூட நம்பிக்கையெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருந்திருப்பான். சாமியை கும்பிடணும், யாகம் வளர்க்கணும், விலங்குகள் பலியிடணும், இப்படிலாம் செஞ்சுக்கிட்டே வந்துருப்பாங்களா. அவன் இதை ஏற்றுக்கிடலை. அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு எதிர்த்தாங்க. அந்த எதிர்ப்பையும் மீறி இந்த ஆங்கில கல்வி கற்றவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் என்ன பண்ணாங்க? குழந்தை திருமணத்தை எதிர்த்தார்கள், உடன்கட்டை ஏறுதலை தடுத்தார்கள், விதவை மறுமணத்தை ஆதரித்தார்கள், பெண் சிசு கருக்கொலை அதை ஒழிச்சாங்க. இந்த சமூகத்தில் நிலவிய அந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூகத்தில் நிலவிய அந்த சமூக தீமைகளை ஒழித்தார்கள். இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த டாபிக், இந்த 5வது பாடம் கண்டிப்பாக மாணவர்களுக்கு புரியும். ஸோ எதற்காக இந்த பாடம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத மாணவர்கள் உள்வாங்கணும். மேலை நாட்டு கலாச்சாரம் எப்படிப்பட்டது, நம்முடைய இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி கலைகள் எல்லாம் உருவாச்சு, அந்த உருவாவதற்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கலைகள் இன்னைக்கு நம்ம அந்த கலைகள், கவிதைகள், அவர்கள் விட்டு சென்ற அந்த நூல்கள், இதெல்லாம் நம்ம பராமரிக்கமா, அதை பாதுகாக்கமா, அதன் வழியில் நடக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். அதுக்கு தான் இந்த பாடம். இந்த பாடத்தை மட்டும் மாணவர்கள் நல்லா புரிஞ்சு படித்தாங்கன்னா, உள்வாங்கி வாழ்க்கையில் அப்ளை பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் எந்த பள்ளியிலும் ஏற்படாது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடம். ஸோ இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் எனக்கு தெரிந்த கருத்துக்களை ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். சிலது விடுபட்டிருந்தாலும் கூட இந்த பாடத்தை பொறுத்தளவு இந்த கருத்துக்களையாவது, இந்த செய்திகளை, இந்த தகவல்களை மாணவர்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் அந்த கேள்விகளை படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பொருள் விளங்கும். படித்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வாழ்க்கையில் அதை தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி நீங்கள் அதை செயல்படுத்தணும் என்பதை ஒரு அன்பான வேண்டுகோளாக வைத்து அடுத்த ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். காலாண்டு தேர்வுக்கு நல்லா படிங்க. ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய 2 மார்க் 5 மார்க் அதே மாதிரி வரைபட பயிற்சிகள், காலக்கோடு எல்லாமே கொடுத்துருக்கோம். 1 வேர்டு டெய்லி ஒரு 5 மார்க் விளக்கம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் பிடிஎஃப் அறிவியல் வேணும்னா கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நல்லா படிங்க, தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுங்க. அதோட வாழ்க்கையில் நம்ம எதுக்காக படிக்கிறோம், படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் படிங்க. மதிப்பெண்கள் எடுப்பதோடு இந்த சமூகத்தில் மாற்றத்தையும் உங்களால் தான் கொண்டு வர முடியும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.